எளிமையாக வாழ்ந்தால் தான் நமக்கு ஒரு முழுமையான அறிவு பெற முடியும். இப்போ வந்து வேகமாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த முன்னாடி தான் பார்க்க முடியுமே தவிர பக்கத்துலலாம் பார்க்க முடியாது. நம்ம வேகமாக ஒரு டூ வீலரில் போகிறோம், முன்னாடி தான் பார்க்க முடியும். ஸோ அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிற பார்க்க முடியாது, பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் நடந்து போனீங்கன்னா முன்னாடி பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம், பக்கவாட்டில் என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு முழுமையான அறிவுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, நம்ம எதை பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த கோணத்தில் இந்த வாழ்க்கையை பார்க்குறோம், எங்கெல்லாம் பார்க்குறோம், எந்தெந்த பக்கமெல்லாம் பார்க்குறோம். நான் எப்போவுமே நேரே தான் பார்க்குறேன், வேகமாக போகிறேன், அப்போ தான் வேகமாக போக முடியும். நான் பக்கத்துலலாம் அக்கம் பக்கம் பார்த்துட்டு போனால் விபத்து தான் ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டு, அதனால் மனுஷங்களுக்கு ஏன் அந்த முழுமையான அறிவு இல்லை அப்படின்னா, முழுமையான அறிவு இல்லைன்னா பெரும்பாலானவர்களுக்கு யார் மெதுவாக போகிறாங்களோ, அதாவது சொல்லுவாங்கள்ல, இவர் ரொம்ப ஸ்லோவு, இவர் ரொம்ப எளிமையானவர், இவரால் கஷ்டமான வேலைகளெல்லாம் செய்ய முடியாது, இவங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த முழுமையான அறிவுங்கிறதே இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. அக்கம் பக்கம் பார்ப்பாங்க, நடக்கிறாங்க. ரொம்ப மெதுவானவங்க என்ன பண்ணுவாங்கன்னாங்க, சுற்றி எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அதனால தான் அவங்க மெதுவாகவே போகிறது. வேகமாக போகிறவங்க இந்த கடிவாளம் கட்டின குதிரைக்கு கடிவாளம் கட்டுவாங்க. பக்கவாட்டில் அது பார்க்கக்கூடாது, பக்கவாட்டில் பார்த்ததுன்னா அதால் வேகமாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கவாட்டில் கண்களை மறைப்பதற்காக அந்த கடிவாளம் கட்டுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப வேகமாக போகிறாங்கல்ல, அவங்க தொழிலில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகள் போல தான். அதனால தான் அவங்களால ரொம்ப வேகமாக இருக்க முடியுது. அவங்க அக்கம் பக்கத்தில் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து மருத்துவராக இருக்கார், மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுருப்பார். ஆனால் அவருக்கு மருத்துவத்துறையை தவிர பிற விஷயங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு அந்த மருத்துவத்துறை மட்டும்தான் தெரியும். எப்படி கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைனா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாடுறாருன்னா நாள் முழுதும் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பாடுறது தான் அவரோட தொழில். பாடுறது தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாருன்னா ஒரு முழுமையான அறிவு அவருக்கு இருக்காது. அவருக்கு விவசாயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விவசாயம் தெரியணும் தானே, நம்ம அதுதானே சாப்பிட்றோம், விவசாய பொருட்களை தானே உணவாக சாப்பிட்றோம். அது மாதிரி ஒரு நடனம் அது பற்றின அறிவு இருக்காது. வெறும் பாடுறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். வேறு விஞ்ஞானத்தை பற்றின அறிவு இருக்காது, மருத்துவத்தை பற்றின அறிவு இருக்காது. ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே மருத்துவர்கிட்ட தான் போவார். அந்த அளவுக்கு அவருக்கு பாடுறது மட்டும்தான் தொழில். அப்படிங்கும்போது பாடுறதை பற்றி மட்டும்தான் அவர் சிந்திப்பார். நாள் முழுதும் பாடுறதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பார். கடிவாளம் அந்த அளவுக்கு அவர் பாடுறதை மட்டும்தான் பார்ப்பார், முன்னாடி மட்டும்தான் பார்ப்பார். அவர் முன்னாடி இருக்கிறது பாடுறது, அதை மட்டும்தான் பார்ப்பார். அது மாதிரி விளையாடுறது, ஒருத்தர் விளையாடுவதே தொழிலாக வச்சுருக்காருன்னா அவர் விளையாடுறதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பார். விளையாட்டை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பார். விளையாட்டு நாள் முழுதும் விளையாட்டு பயிற்சி அது மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பார். தவிர அவர் முன்னாடி இருக்கிற அந்த விளையாட்டை மட்டும்தான் பார்ப்பார். பக்கவாட்டில் ஒரு அரசியலை பற்றி அவருக்கு யோசிக்க தெரியாது, ஒரு மருத்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, வேறு விஞ்ஞானத்தை பற்றி எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு காரணம் அந்த விளையாட்டில் அவர் வேகமாக இருப்பார். விளையாட்டில் வந்து ரொம்ப வேகமாக இருப்பார். அது காரணம் என்னது, அவர் இந்த கடிவாளங்க அக்கம் பக்கம் பார்க்கறதில்ல. காரணம் வேகமாக போகிறாரு. வேகமாக இருப்பதற்கு அவருக்கு காரணம் வந்து அக்கம் பக்கம் பார்க்கறதில்ல. அக்கம் பக்கம் பார்த்தா அவர் வேகமாக இருக்க முடியாது. அவருடைய துறையில் அவருடைய விளையாட்டு துறையில் அவரால் ஒரு சாதனைகள் செய்ய முடியாது. அப்போது நம்ம மனுஷங்க எல்லாருமே கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளாக மாற்றி அவர்களை வேகமானவர்களாக மாற்றி தான் இவ்வளோ பெரிய வெற்றியை நம்ம வந்து சாதித்தோம். இவ்வளோ பெரிய இயந்திர அறிவியல் உலக வெற்றியை நாம் எப்படி சாதித்தோம்? நாம் வந்து கடிவாளம் கட்டிக்கிறோம், நம்ம கண்களை மறைத்து கொடுக்கிறோம். அக்கம் பக்கத்தில் பார்க்காத உன்னுடைய விஷயத்தை மட்டுமே நீ பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்க்காத முடியாத அளவுக்கு நம்ம கண்களை மறைத்து, கட்டுப்பாடுகள் என்கிற பெயரில் நம்மளுடைய கண்களை மறைத்து முன்னாடி உள்ள விஷயத்தை மட்டுமே நீ பாரு அப்படின்னு சொல்லி தான், அதன் மூலம்தான் நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்தி, அதன் மூலம்தான் நான் இவ்வளோ பெரிய வெற்றிகளை நாம் சாதித்தோம். அதனால் அப்புறம் இப்போ நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, அப்படி வேகமாக போயிட்டே இருப்பீங்க, 100 கிலோமீட்டர் வேகத்தில் பஸ்ஸில் போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் பக்கத்தில் ஜன்னலோரமாக உட்காந்து டிரைவர் வந்து முன்னாடி மட்டும்தான் பார்ப்பார். அவர் பக்கத்துலலாம் அதிகமாக பக்கத்துலலாம் வேடிக்கை பார்த்துட்டே போக மாட்டார். ஆனால் நீங்கள் வந்து ஜன்னலோரம் உட்காந்துருக்கும்போது சைடில் உள்ள விஷயத்த பார்ப்பீங்க, ஏதோ கடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் அது வந்து தெளிவாக பார்க்க முடியாது. வேகமாக போகிற அந்த வண்டியில் பக்கத்தில் என்ன இருக்குதுங்கிறத உங்களால் பார்க்க முடியும், ஆனாலும் தெளிவாக பார்க்க முடியாது. ஏன்னா வண்டி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. வேகமாக போகும்போது பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத சரியாக பார்க்க முடியாது. அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம்.
உன்னிப்பாக பார்க்க முடியாது, தெளிவாக பார்க்க முடியாது. அப்படி அந்த மாதிரி அது கூட இப்போ மக்கள் பார்க்குறதில்ல. ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டாங்கன்னா ஏதாவது மொபைல் ஃபோன் பார்க்குறது, தூங்குறது, அப்படி தான் வந்து பயணம் என்பது மனுஷங்களுக்கு ஒரு முன்னாடி மட்டும்தான் பார்க்குறாங்க. அதாவது தனக்கு முன்னாடி தான் இருக்குது, பக்கத்துலலாம் பார்க்குறதில்ல. அப்போ எப்போ நம்ம பக்கத்தில் பார்ப்போம் அப்படின்னா எளிமையாக இருக்கணும், நடந்து போகணும். வாழ்க்கையில் நடந்து போகும்போது தான் நீங்கள் ஓடினாலே உங்களால் பக்கத்துலலாம் பார்க்க முடியாது. நீங்கள் நடக்கும்போது பக்கத்தில் பார்க்கலாம். நீங்கள் நடந்து போகிறதுக்கும் ஓடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நடக்கும்போது பக்கத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். பக்கத்தில் பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம், முன்னாடி பார்க்கலாம். ஒரு முழுமையான ஒரு கோணம் எப்போ தெரியுமா? நடக்கும்போது வரும். ஆனால் நீங்கள் ஓடும்போது பக்கத்துலலாம் பார்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். பக்கத்துலனா அதாவது பக்கவாட்டு திசையெல்லாம் தலையை திருப்பியெல்லாம் பார்க்க முடியாது. ஓடினாலே கொஞ்சம் வேகம் அதிகரித்து விட்டாலே உங்களால் பக்கவாட்டு திசையில் என்ன இருக்குங்கிறத உங்களால் கவனிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டே நடக்கலாம். நீ முன்னாடி பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம், மேலே பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். எல்லா திசையிலையும் பார்ப்பதற்கு நீங்கள் நடந்து செல்லும்போது மட்டும்தான் முடியும். அதுக்காக ஓடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஓட்டமும் நடையுமாக வாழ வேண்டும். அதனால் எப்போதுமே நம்மளால் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் ஓட்டமும் நடையுமா வாழணும். அப்போ நடக்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷங்க எளிமையாக மாறணும். அப்போ தான் அவங்களுக்கு முழுமையான அறிவு வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ வேகத்தை அதிகரித்து கொண்டே செல்ல உனக்கு நீ முன்னாடி இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நீ பார்ப்ப. நீ என்ன தொழில் பண்ணுறியோ அதை மட்டும்தான் உனக்கு அறிவு இருக்கும். வேறு ஒரு அறிவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் லட்சியம், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு கடிவாளம் கட்டிக்கிட்டு வேகமாக போக உனக்கு முன்னாடி நீ ஒரு டாக்டர்னால் டாக்டர் மட்டும்தான் உனக்கு தெரியும். உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது உனக்கு தெரியாது. உனது குழந்தைகளுக்கு நேரம் செலவழிக்கணுங்கிற அந்த அக்கறை உனக்கு வராது. உனக்கு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், விளையாடணும், டெய்லி ஆடணும், பாடணும், அதிலெல்லாம் உனக்கு அக்கறை வராது. உனக்கு முன்னாடி மருத்துவம், நீ ஒரு டாக்டர்னால் உனக்கு முன்னாடி மருத்துவ தொழில் தான் உனக்கு தெரியும். அதை பற்றி மட்டும்தான் நீ பார்ப்ப, அதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திச்சிட்ருப்ப. உனக்கு முழுமையான அறிவுங்கிறது வரவே வராது. ஏன்னா உன்னால் பக்கத்தில் நீ எல்லா விஷயத்தையும் பார்த்தா தானே உனக்கு முழுமையான அறிவுங்கிறது வரும். அப்போ எல்லா விஷயத்தையும் தான் நீ பார்க்கவே இல்லையே. ஏன்னா நீ வேகமாக போயிட்டே இருக்க, முன்னாடி உள்ள விஷயத்தை அது மட்டுமே போதும்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்க, முன்னாடி உள்ள விஷயத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் என்னையை பார்த்தா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, என்னையே தெரிஞ்சவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஸ்லோவாக இருப்பேன், ரொம்ப வேகமாகலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற அந்த முழுமையான அறிவு இருக்குது பாருங்கள். உலகத்தில் எதை பார்த்தாலும் எனக்கு எல்லா விஷயத்தை பற்றி ஒரு கருத்து இருக்குது. என்னால் ஒரு தொழிலில் மட்டுமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை பற்றி மட்டுமே இதுதான் நான் தொழில், என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு தொழிலுமே கையில் எடுத்து அதை பற்றி மட்டுமே நான் சிந்திக்கிறது கிடையாது. என்னுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இருக்கும். காரணம் நான் எல்லா திசையிலையும் பார்க்குறேன். அதனால்தான் நான் இன்றைக்கி எனக்கு அந்த காரணம் புரியுது. நான் ஏன் ஸ்லோவாக இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ நான் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் ஓட்டினா கூட ரொம்ப ஸ்லோவாக போவேன், வேகமாக போகவே மாட்டேன். நடக்கும்போதும் சரி, என்னால் சுற்றி எல்லாத்தையும் பயங்கரமாக பார்த்துட்ருப்பேன். ரொம்பவும் அது எனக்கு பெரிய இப்போ தான் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடிலாம் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். சுற்றி பார்ப்பேன், பின்னாடியெல்லாம் பார்ப்பேன். நடக்கும்போது பின்னாடியெல்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கம் முன்னாடி மட்டுமே பார்க்க மாட்டேன். அக்கம் பக்கம் பின்னாடி மேலே கீழே எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருப்பேன். அதனால தான் இன்றைக்கி தான் எனக்கு அந்த உண்மையே புரியுது. என்னுடைய அந்த முழுமையான அறிவுக்கு இந்த உலகத்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பற்றி நான் யோசிக்கிறதுக்கு நான் எளிமையாக இருக்கிறேன். ரொம்ப எளிமையாக இருக்குது. நான் பெரிய பணக்காரனோ பெரிய திறமையான ஆளோ கிடையாது, பெரிய தொழில் திறமையுடைய ஆளோ கிடையாது. என்னுடைய திறமைங்கிறது எதில் இருந்து வருது? என்னுடைய திறமை உலகத்தை பற்றி எல்லா விஷயத்தை பற்றி எனக்குள்ள ஒரு அறிவு. எனக்கு உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு இறுதியான தீர்வு. இதுக்கு மேலே உனக்கு தீர்வு சொல்ல முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன் பஞ்சாயத்தெல்லாம் நிறைய பஞ்சாயத்து இந்த உலகத்தில் இன்னும் இருக்குது. தீர்க்கப்படாத பஞ்சாயத்துகளுக்கு தீர்வை சொல்லுகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் என்றால், அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் பற்றி பார்த்துருக்கேன். என்னை சுற்றி எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன். மேலேயும் பார்க்குறேன், கீழேயும் பார்க்குறேன், பக்கவாட்டில் 360 டிகிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்ததுனால தான் எனக்கு அந்த அறிவு என்பது சாத்தியமாக இருக்கிறது. என்னை மெதுவான்னு சொல்லணும், நான் மெதுவாக இருக்கிறேன் அப்படின்னு அதான் சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ வேகமாக அடுத்த உலகத்துக்கே போயிட்டேன் பாருங்கள். இன்னொரு உலகம் 2040க்கு வரப்போகிற அந்த உலகத்துக்கே போயிட்டேன்.
இது உங்களுக்கு எல்லாம் உங்கள் எல்லாத்தையும் விட நான் முன்னாடி போய் உங்களுக்காக ஒரு உலகையே உருவாக்கி உங்களை வரவேற்கிறேன். அப்போ நான் தான் வேகமானவன். அப்போ உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட நான் தான் வேகமாக இருந்திருக்கேன். பார்த்தீங்களா? வேகமாக இருப்பதற்கு ஒரு நுட்பமான ஒரு எளிதான வழியை பாருங்கள். வேகமாக போகிறதுக்கு நீ வேகமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. பெரிய ரெட்லேயே ராக்கெட்லேயே விமானத்தில் போகணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் வேகம். உங்களுக்கு உங்கள் எல்லாத்தையும் விட நீங்கள் வேகமாக போகிறீங்க, என்னை விட வேகமாக போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நான் தான் அங்கே நான் நடந்து தான் போனேன். என்னால் ஒரு 30 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே 2 வீலர் ஓட்ட மாட்டேன். நான் சுற்றி முற்றி பார்த்து உங்களை எல்லாரையும் விட வேகமாக எளிதாக கடந்து விட்டேன். எளிதாக போய் 2040க்கு அப்புறம் ஒரு உலகம் நீங்கள் வரப்போகுது. இப்படி நீங்கள் அங்கே தான் வரப்போகிறீங்கன்னு நான் உங்களுக்கு முன்னாடி அங்கேருந்து அந்த உலகத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க, இங்கே தான் வரப்போகிறீங்க, நீங்கள் எல்லோரும் இங்கே தான் வரணும் 2040க்கு அப்புறம். இப்போ என்னுடைய வேகத்தை நீங்கள் பிடிக்கணும்னா இன்னும் 17 வருஷம் காத்து கிடக்கணும். 2023, இப்போ 2040 ஒரு புதிய உலகம். நான் அங்கே இருக்கிறேன், எதிர்காலத்தில் இருக்கிறேன். வேகமாக பயணித்து நான் எதிர்காலத்திற்கு சென்று விட்டேன். நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நிகழ்காலம் என்பது எனது கடந்த காலம். நீங்கள் வேகமாக பயணித்து வரப்போகிற அந்த எதிர்காலத்தில் உங்களுக்காக காத்திருந்து உங்களை வரவேற்க நான் காத்திருக்கிறேன். ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த அளவுக்கு அப்போ சுற்றுமுற்றும் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வேகமாக பயணிக்க முடியும். நீங்கள்லாம் இப்போ தாமதமாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தாமதம். வேறு திசையில் போயிட்டீங்க. வேகமாக போகணுங்கிறதுக்காக வேறு திசையில் போயிட்டுருக்கீங்க. அதாவது அங்கே போனால் உங்களுக்கு ஒன்றுமே விடிவே கிடைக்காது. போகக்கூடாத வழியில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த நோய்கள் அதாவது இப்போ எந்த வழியில் போகக்கூடாதோ அந்த வழியில் போகிறதுனால தான் மனுஷங்களுக்கு நோய்கள். தவறான வழியில் போயிட்டுருக்கோம். அதனால தான் நோய்கள். அப்புறம் இந்த குற்றங்கள், போர்கள், விபத்துகள், மரணங்கள், மரண ஓலங்கள் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது? தவறான வழியில், எந்த வழியில் நீங்கள் நேராக போகிறதா நினச்சிட்டு தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க. என்ன மாதிரி முழுமையான எல்லாத்தையும் பார்த்து போயிருந்தால் கரெக்டாக போயிருக்கலாம். இந்த மாதிரி விபத்துகள் ஏற்பட்டிருக்காது, நோய்கள் ஏற்பட்டிருக்காது, போர்கள் ஏற்பட்டிருக்காது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தெல்லாம் நம்ம அடையணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம உடல் ஆரோக்கியம், நம்ம உயிர் வாழணும்ல. நம்ம விண்வெளிக்கு போனோம் அப்படிங்கிறக்காக உயிரெல்லாம் நம்ம பலி கொடுக்க முடியுமா? ஒரு வாட்டி தான் நீ பிறக்கிற, உன் உயிர் உனக்கு முக்கியமாக தான். இறந்து போனவங்க அத்தனை பேரும் விபத்துனால அநியாயமாக செத்து போனாங்க பாருங்கள். நோய்களாலையும் விபத்துகளாலையும் குற்றங்களாலையும் அவர்கள் அத்தனை பேருடைய உயிரும் முக்கியம். உன் உயிர் முக்கிற மாதிரி தான். நீ உயிர் வாழ்கிற, அவங்க இறந்து போயிட்டாங்க. நீ வாழ்கிறனால செத்து போனவங்களோட வலி உனக்கு தெரில. இப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாழணுங்கிற அவசியம் இல்லை. மனுஷங்களாக நம்ம போடணும் அப்படி. ஆனால் இந்த மாதிரி தவறுகளும் நடக்குது. இது தவறான உலகம், தவறான பயணம். ஒரு தவறை செஞ்சு தான் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் நம்ம இது கூட இப்படி தான் நடக்கும் பொழுது சரியான வழியில் நம்ம பயணித்திருக்க முடியும். அப்படின்னா மெதுவாக தான் போயிருக்கணும். இப்போ நான் எனக்கு பெரிய திறமைகள்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய திறமைங்கிறது என்னுடைய முழுமையான கவனம் தான். நான் மெதுவாக இருக்கிறேன். நான் என்னால் ஒரு வாகனத்தில் ஒரு பைக்கெல்லாம் என்னால் ஸ்கூட்டர் ஓட்டுவேன். ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன், அவ்வளோதான். அது கூட கூடாது, ஒரு 20 கிலோமீட்டர் வேகம், 25, 30 தான் போவேன். அப்போ ஒரு மனுஷங்க இப்படி தான் இருந்திருக்கணும். மனுஷங்களோட வேகத்தை கட்டுப்படுத்தணும். அவங்களோட முன்னேற்றங்கிற பேரில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை கட்டுப்படுத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு முழுமையான அறிவு, சரியான வழியில் போவாங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா 2040 ஒரு புதிய உலகம் வருது. அப்போ நீங்கள் ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் கைவிடணும், இந்த முயற்சியை கைவிடணும். அப்போ நான் சொல்கிறது ஏற்றுக்கணும். அப்படின்னா அந்த அறிவு உங்களுக்கு இருக்குதா? அதை புரிந்து கொள்கிற அறிவு உங்களுக்கு இருக்குதா? இல்லைன்னா என்ன காரணம்? நீங்கள் தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க, வேகமாக போயிட்டுருக்கீங்க. வேகமாக போகிறவங்ககிட்ட நடந்து போயிட்டுருக்கவங்க எதாவது சொன்னால் கேட்குமா? ஒருத்தர் பைக்கில் வேகமாக போயிட்டுருக்காரு, நடந்து போகிறவர், ஏன் அந்த பக்கம் போகாதப்பா, அங்கே பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கேட்குமா? அவர் தான் வேகமாக போயிட்டுருக்காரு, ஏதோ சொல்கிறார் போருக்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறவர் வேகமாக போயிட்டே இருப்பார். அப்படி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நான் சொல்கிறேன், வேகமாக போகாதீங்க. எங்கே போகிறீங்க? அங்கே 2040 அங்கே பெரிய முடிவு, அங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்படி வாங்க, இப்படி வந்தீங்கன்னா ஒரு புதிய உலகம் நமக்கு இருக்குது. 2040 நீங்கள் வேகமாக போகிறீங்களா, அந்த பாதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு கேட்கலையா? இல்லை கேட்குதா? கொஞ்சம் பேர் கேட்குது. மெதுவாக போகிறவங்களுக்கு கேட்கும், என்ன மாதிரி மெதுவாக போகிறவங்களுக்கு கேட்கும்.
நீங்கள் வேகமாக போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னா அதுதான் வந்து சரின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி கேட்கும்? அப்போது மெதுவாக போகணும். மெதுவாக போனால் தான் நீங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டே போக முடியும். வேகமாக போனால் நீங்கள் மட்டும் தான் போவீங்க, யாருடைய ஆலோசனையும் கேட்கவே மாட்டீங்க. வேணால் உங்களுக்கு வேகமாக போகணும், அதுதான் முக்கியம். மெதுவாக போகணும், நடந்தால் தான் பேசிக்கிட்டே போக முடியும். நீங்கள் ஓடினா கூட பேசிக்கிட்டே ஓட முடியாது. நடந்து போங்க, பேசிக்கிட்டே நடக்கலாம். அது மாதிரி டூ வீலரில் போங்க, ஒரு 2 பேர் டூ வீலரில் போகிறோன்னா பேசிக்கிட்டேலாம் ரொம்ப தூரம் போக முடியாது, சிரமமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடியும்னு வேணால் சும்மா சொல்லிக்கலாம், முடியுங்கிறதுக்காக வேணால் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போய் பார்க்கலாம். இப்போ இதில் காரில் போகிறாங்க, 2 கார் போகிறாங்க, ஒருத்தர் பேச முடியுமா? முடியாது. ஆக நாம் என்ன பண்ணுறோம், ஒருத்தர் பேசிக்காமலே ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், ஏன்னா வேகமாக போகிறோம், அதனால தான் பேசிக்காமலே பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் நடந்து போகிறீங்க, 10 பேர் நடந்து போங்க, 10 பேரும் ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு போகலாம். அப்போ ஒருத்தர் நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம், இது ஏன் எங்கே போகுது, அங்கே என்ன இருக்கும், அப்படி ஆலோசிச்சுக்கிட்டே போகணும். நம்ம என்ன பண்ணுறோம், யார்கிட்டையும் பேசாமல், அதான் எனக்கு தெரியுமில்ல, நான் எங்கே போகிறேங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமலே போகிறோம். கடைசியில் என்ன போகிறோம், தவறான பாதையில் போயிட்டுருக்கோம். கடைசியில் பார்த்தா 2040 அந்த பாதை முடிஞ்சு போகுது. இயந்திர அறிவியல் உலகம் என்கிற பாதை முடிந்து போகிறது. அவ்வளோதான், செயலிழந்து போகுது. கடைசியில் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு நிற்கிறோம், திரும்ப ஓடுறோம், புதிய வழியை நோக்கி ஓட போகிறோம். அதனால தான் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன், 2040 புதிய உலகம் வரப்போகுது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிய போகுது. அப்போ என்னுடைய இந்த புரிதலுக்கு என்ன காரணம், நான் மெதுவாக இருக்கிறேன், நான் சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்க்குறேன். நீ நேராக பார்க்குற நேரத்தில் நான் எல்லா திசையும் பார்த்தேன். அதுதான் என்னுடைய முழுமையான அறிவு காரணம். நான் மனித நிலையில் முழுமையடைந்ததுக்கு அதுதான் காரணம். எனக்கு உலகத்தை பற்றி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சனால தான் நான் ஒரு புதிய உலகை கண்டுபிடித்தேன். ஒரு புதிய உலகை கண்டுபிடித்து அது இந்த மனித இனம் உயிர் வாழ்கிற வரைக்கும் அந்த புதிய உலகில் நான் வடிவமைத்த அந்த வடிவமைப்பின்படி தான் அந்த மக்கள் வாழணும். விருப்பத்துக்கெல்லாம் நீ மாற்றவே முடியாது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் அந்த வடிவமைப்பை மாற்றவே முடியாது. நான் என்ன கண்டுபிடிச்சனோ அந்த வடிவமைப்பின்படி தான் இந்த உலகம் உயிர் வாழ போகுது. இந்த மனுஷங்க அதாவது உலகம் இல்லை, இந்த உலகத்தில் மனுஷங்க உயிர் வாழ போகிறாங்க. இந்த உலகத்தில் அவன் இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் உயிரோடு இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு உண்மையை நான் ஒரு இறுதியான தீர்வு, மாற்றமில்லாத ஒரு தீர்வை, நான் ஒரு நிரந்தர தீர்வை நான் உங்கள் முன் வைக்கிறேன். ஏன்னா அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா, அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய அந்த வடிவமைப்பை அந்த வடிவமைப்பு நான் கண்டுபிடிச்ச அத்தனையுமே, ஒரு ஓவியம்னா எப்படி வரையணும், ஒரு கவிதைன்னா எப்படி எழுதணும், ஒரு பாடல்னால் எப்படி பாடணும், இப்படி ஒரு கதைனா எப்படி சொல்லணும், அதற்கான முறைகளை நான் கண்டுபிடிக்கிறேன். மனித உயிர்களின் வாழ்க்கை முறை, ஒட்டுமொத்த வாழ்க்கை முறை, எப்படி வாழணும், எப்படி பாடணும், எப்படி தொழில்னா என்ன, தனித்து செய்யணும், ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும், எப்படி நான் தெளிவாக முன்வைக்காமல் இருக்கலாம். நான் கடைசி கட்டத்தில் தான் முன்வைக்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சியோட பல காலங்கள் உங்கள் முன்னாடி நான் என்னால் வைக்க முடியாமல் போயிடுச்சு. கடைசி நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் நான் கண்டுபிடித்த அத்தனையும் இந்த மனித இனம் இன்னும் 1 லட்சம் வருஷம் இருக்குன்னா அத்தனை வருடம் அதற்கு அந்த அளவுக்கு அது உறுதியானது, நிரந்தரமான, ஆனால் எளிதானது. அதில் ஆடம்பரம் இல்லை, பிரம்மாண்டம் இல்லை, ஆனால் எளிதானது, நிலையானது, நிரந்தரமானது. மனித உயிர்கள் இன்னும் 1 லட்சம் வருஷம் இருப்பாங்கன்னா என்னுடைய கண்டுபிடிப்புகளும் 1 லட்சம் வருஷம் இருக்கும். மனித உயிர்கள் இன்னும் 10 லட்சம் வருஷம் இந்த உலகத்தில் உயிர் வாழணும்னா 10 லட்சம் வருஷமும் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை மீறி அவங்க வேறு எதையுமே செய்ய முடியாது. இனிமேல் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது டெய்லி ஓவியம்னா எப்படி வரையணும், கவிதைன்னா எப்படி எழுதணும், பாடல்னால் எப்படி பாடணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அது மாதிரி ஒரு மனித வாழிடம், ஒரு ஊர்னால் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது, கை வைக்கவே முடியாது. கை வச்சு நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதோட அமைப்பை நீங்கள் மாற்ற முடியாது. மாற்றினீங்கன்னா அது கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும். ஏன்னா அது ஒரு விதிமுறை. அது யார் கண்டுபிடிச்சாலும் அது அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது இப்போது ஒரு கோட்பாடு, ஒரு புவியீர்ப்பு விசை, அதை யார் கண்டுபிடிச்சாலும் அது புவியீர்ப்பு விசைக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, புவியீர்ப்பு. அதை யாரும் இல்லை நான் மாற்றி கண்டுபிடிக்கிறேன், மாற்ற முடியாது. கண்டுபிடிப்புங்கிறது அது ஏற்கனவே இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க.
அல்லது நான் வந்து கண்டுபிடிச்சேன்னா ஏற்கனவே இருந்தது தான் நான் கண்டுபிடிக்கிறேன்னா, இயற்கையில் ஒரு விதிமுறைப்படி இப்படி தான் அமையும். மனுஷங்களுக்கு இப்படி ஒரு விதிமுறை இருக்குது, அவங்க இப்படி மூளையின் செயல்பாடு இப்படி இருக்குது, அவருடைய உணர்வுகள் இப்படி, எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் தான் இது சாத்தியம் அப்படின்னு நான் அந்த விதிமுறையை தொடர்ந்து தான் ஒரு கண்டுபிடிப்பை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். புவியீர்ப்பு விசையை யார் கண்டுபிடிச்சாலும் அது அப்படி தான் இருக்கும். அதற்கான விதிகள் ஒன்று தான். அது மாதிரி தான் என்னுடைய கண்டுபிடிப்பு, நான் சொல்கிற விஷயத்த ஒரு கண்டுபிடிப்பாக பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒரு கண்டுபிடிப்பாக பாருங்கள். அதை மாற்றி நீங்கள் எதை சொன்னாலும் அது வந்து இறுதியாக தோல்வியில் தான் முடியும். அந்த வகையில் என்னுடைய அந்த முழுமையான அறிவுக்கு என்ன காரணம்? அக்கம் பக்கம் பார்க்குறேன், நான் மெதுவாக இருக்கிறேன். அதுதான் மெதுவாக இருக்கிறது தான் என்னுடைய பலமே. நிறைய பேர் வந்து நான் வந்து வேகமாக வாகனங்களில் ஓட்ட மாட்டேன், டூ வீலர்லாம் ரொம்ப ஸ்லோவாக போவேன்னு சிரிப்பாங்க. ஆக மற்றவங்க சிரிக்கிற அந்த விஷயந்தான் என்னுடைய பலத்துக்கே காரணமாக இருக்குது. அவங்க வேகமாக போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்னிடம் உள்ள அந்த முழுமையான அறிவு, முழுமையான கோணம், முழுமையான கண்ணோட்டம் அவர்களுக்கு இல்லை. என்னால் முழுமையாக யோசிக்கிறது தான் என்னுடைய பலமாக இருக்குது. என்னால் ஒரு தொழிலில், அதாவது என்னால் ஒரு பாடகராகவோ ஒரு இன்ஜினியராகவோ என்னால் இருக்க முடியாது. ஏன்னா அது கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. முன்னாடி அவங்க அந்த தொழிலை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. நான் சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்ப்பேன். அதுதான் நான் மெதுவாக போகிறேன். அதுதான் என்னுடைய பலமே. அப்போ மனுஷங்களே அப்படி தான் இருக்கணும். மனுஷங்களுக்கு அதுதான் பலம். நீங்கள் வந்து ஒரு முன்னாடி உள்ள விஷயத்தை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இப்போ தவறான வழியில் தான் போவீங்க. தவறான வழியில் தான் போயிட்டுருப்பீங்க. வேகமாக போவீங்க, தவறான வழியில் போவீங்க. எங்கே போகிறீங்கன்னு தெரியாமலே போயிட்டுருப்பீங்க. இப்போ அப்படி தான் ஆச்சு. எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு தெரியாமலே மனுஷங்க போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற வழி தப்பு, இப்படி போகாதீங்க, அந்த திசையில் போகாதீங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது, நீங்கள் 2040 அப்புறம் நீங்கள் போகவே முடியாது, அந்த திசையில் போனீங்கன்னா அவ்வளோதான், பாதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். சொல்லுகிறவன் யாராக இருக்குன்னா, சுற்றி முற்றும் பார்த்து மெதுவாக நடந்த ஒருவனாகத்தான் நான் இருக்கிறேன். அதனால தான் என்னால் சொல்ல முடியுது. அதனால் மெதுவாக நடக்கணும், வேகமாக போகாதீங்க. உங்களுக்கு அறிவுங்கிறது குறைஞ்சி போயிடும். நீங்கள் ஒரு துறையில், என் துறையில் நான் சிறப்பாக இருக்கணும், நான் ஒரு விளையாட்டு துறையில் இருக்கேன், அதில் நான் சாதிக்கணும், மற்றதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தேவையில்லை, எனக்கு முழுமையான அறிவு தேவையில்லை, நான் ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட குதிரையாக வேகமாக ஓட ஆசைப்படுகிறேன், காடுகளில் சுற்றி முற்றி எல்லா திசையிலும் பார்த்து மேய்கிற ஒரு குதிரையாக இருக்க நான் விரும்பவில்லை, கடிவாளம் கட்டப்பட்ட குதிரையாக நான் இருக்க விரும்புகிறேன், சுற்றி முற்றி பார்த்து எனக்கு முழுமையான அறிவு தேவையில்லை அப்படின்னா நீ வந்து வேகமாக போயிடு. போனால் உனக்கு அது கிடைக்கும். வேகமாக போனால் உனக்கு ஒரு துறை சார்ந்த, நீ எந்த தொழில் பண்ணுறியோ அந்த தொழிலை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். சுற்றி உள்ளவங்கள பற்றி கவலையப்பட மாட்டேன். வேகமாக போவேன். பைத்தியக்காரன் போன மாதிரி, வெறி பிடிச்சி போன மாதிரி வேகமாக போயிட்டுருப்பேன். அதனால் மெதுவாக போகணும். மெதுவாக போனால் தான் முழுமையான அறிவு கிடைக்கும். நீ வந்து வேகமாக போகிறப்பா, ஆனால் நிறைய புத்தகம் படிக்கிற, வேகமாக நான் வந்து எவ்வளோ புத்தகம் படிப்பேன் தெரியுமா, நான் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எல்லா விஷயத்தை பற்றியும் புத்தகத்தில் நீ எல்லா குணங்களையும் இருக்குது. முன்னாடி நீ புத்தகத்தை மட்டும் தான் பார்க்குற, ஆனால் புத்தகத்தை மட்டும் மாற்றிக்கிற. கவிதை புக்கு படிக்கிற, கதை புக்கு படிக்கிற, விஞ்ஞானத்தை பற்றின புத்தகத்தை படிக்கிற, மருத்துவத்தை பற்றின புத்தகத்தை படிக்கிற, ஆனால் நீ வேகமாக புத்தகத்தில் போயிட்டு ஆனால் முன்னாடி மட்டும்தான் நீ பார்க்குற, புத்தகத்தை மட்டும் மாற்றிக்கிற. அது கூட புத்தகத்தை பார்க்குறதுக்கு அக்கம் பக்கம் பார்த்தா தான், அந்த வெறும் புத்தகத்தில் மட்டுமே உன்னுடைய பல குணங்கள். இப்போ எனக்கு புத்தகத்தை படிக்கிற ஆர்வங்கள்லாம் பெருசாக கிடையாது. சும்மா நான் பார்க்குற விஷயத்தை பார்க்குறது தான். நான் புத்தகத்தை படிக்கிறதுனா நான் பார்க்குறது தான். நான் படிக்கிறதுங்கிறது வந்து புத்தகத்தை பற்றிய படிப்புலாம் எனக்கு கிடையாது, பார்க்குறேன், அவ்வளோதான். அதுதான் என்னதுடைய படிப்பு, பார்க்குறது, கேட்குறது, இதுதான். அது மாதிரி முழுமையான அறிவு வேணும்னா மெதுவாக போகணும். அப்போ தான் அக்கம் பக்கம் பார்க்க முடியும். அப்போ தான் வந்து நம்ம தெளிவாக சரியான வழியில் போக முடியும். இல்லைனா தப்பான வழி, வேகமாக போய் தப்பான வழியில் போய் என்ன பிரயோஜனம்? வேகமாக போகிற ஒரு விபத்து ஏற்பட்டு செத்து போனால் என்ன பிரயோஜனம்? அப்படி தான் இந்த உலகம் நடந்துகிட்ருக்கு. வேகமாக போகிறாங்க, விபத்துகளால் சாவுறாங்க, தப்பாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, வேகமாக போய் தப்பான முடிவுகளை எடுத்து விபத்துக்குள்ளாகி செத்து போகிறாங்க. அது மெதுவாக போ, சுற்றி முற்றி போ, சரியான வழியில் போ, விபத்து இல்லாமல் பாதுகாப்பாக பயணிக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். மெதுவாக போனால் தான் நீ பாதுகாப்பாக பயணிக்க முடியும். முழுமையான அறிவு உனக்கு கிடைக்கும். சரியான வழியில் பயணிக்க முடியும். மெதுவாக போனால் தான் சரியான வழியில் பயணிக்க முடியும். அதுதான் முக்கியம். நம்ம வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, சரியான வழியில் போகிறோமா அதுதான் முக்கியம். நீ வேகமாக போகிறங்கிறது முக்கியமே கிடையாது.
சரியான வழியில் போறியா, அதுதான் முக்கியம். அப்போ சரியான வழியில் போவதா இருந்தால் மெதுவாக தான் போகணுன்னா அதுதான் சரியான வேகம். மெதுவாக போகிறது தான் சரியான வேகம். அதுதான் நான் எப்போவுமே நீ பெரிய வேகமாக போய் எல்லோரும் ஒன்றா பாராட்டுறதை விட மெதுவாக போய் சரியான வழியில் போய் அதன் மூலம் கிடைக்கிற ஒரு பாராட்டு பிற்பாருங்க. வேகமாக போகிற அத்தனை பேரும் ஒன்றா திரும்பி பார்ப்பாங்க. நீ சரியான வழியில் போகிற, உன்னை விட வேகமாக முன்னாடி போகிறாங்க, வேறு திசையில் போகிறாங்க, தப்பாக போகிறாங்க, தப்பான பாதையில் போகிறாங்க. நீ சரியான வழியில் மெதுவாக போ. ஒரு கட்டத்தில் நீ தான் சரியான வழியில் போகிறேங்கிறத அந்த வேகமாக போகிறவங்க எல்லாருமே வேறு திசையில் போகிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் ஆஹா நம்ம போன பாதை தப்பு, அந்த மெதுவாக போகிறாரு பாருங்கள், அவர் தான் சரியான வழியில் போகிறாரு, அவரை மாதிரி மெதுவாக போனால் தான் நீங்கள் சரியான வழியில் போக முடியும் அப்படின்னு அவங்க உணரும்போது எல்லோரும் ஒன்றா திரும்பி பார்ப்பாங்க. இப்போ எல்லோரும் என்ன திரும்பி பார்ப்பீங்கள்ல? இந்த உலகத்தில் இருக்கிற வேகமாக போகிறேன்னு சொல்லி வெவ்வேறு திசைகளில் எல்லோரும் போனீங்க. இப்போ எல்லோரும் மெதுவாக போகிற என்ன திரும்பி பார்ப்பீங்க? ஏன்னா நான் சரியான வழியில் போயிட்டுருக்கேன். அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் என்னை திரும்பி பார்க்காம நீ போகவே முடியாது. என்னை திரும்பி பார்த்து என் பின்னாடி நீங்கள் வரணும். அதனால் என்னுடைய பின்னாடி நீங்கள் வந்து தான் ஆகணும். வரல அப்படின்னா அப்போவும் நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்க. என்ன நீங்கள் திரும்பி பார்க்கல, நான் இப்படி சொல்கிறேன், இது உங்கள் காது கேட்குது, இந்த வீடியோ நீங்கள் கேட்குறீங்க, அப்போவும் நீங்கள் நான் யாருங்கிறது நீங்கள் பார்க்கலன்னா அப்போவும் நீங்கள் தப்பாக தான் போகிறீங்க, தவறான வழியில் தான் போகிறீங்க. அப்போவும் நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களை அவ்வளோ ஈஸியாக திருத்த முடியாதோ, நீங்கள் தப்பான போகிறது தான் உங்களுடைய தலைவிதியோ, தப்பான பாதையில் தவறாக பயணிப்பது தான் உங்களுடைய தலைவிதியோ, மனுஷங்களோட தலைவிதியோ. ஆனால் இதில் என்ன எண்ணிக்கை கூடும், நிறைய பேர் என்னை திரும்பி பார்ப்பாங்க, பார்த்துட்டு என் பின்னாடி வருவாங்க, என்னுடைய கருத்தின் பின்னாடி வழி நடப்பார்கள், சரியான பாதையை இனிமேலாவது தேர்ந்தெடுப்பாங்க. நானும் கூட தான் தப்பாக தான் போனேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சரியான வழியை பிடிச்சேன். நம்ம அந்த ஆராய்ச்சி நம்ம மனசுக்குள்ளே ஓடிய அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம மதிப்பு கொடுக்காமல் போயிட்டோம். நம்ம தப்பான வழியில் வந்துட்டோம். இந்த ஆராய்ச்சியை நம்ம தெளிவாக முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே நான் வீடியோ போடுறேன். இப்போ தானே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அதை தெரியப்படுத்துகிறேன் நான் யாருன்னு சொல்லிட்டு. அப்போது அது மாதிரி தான், என்ன மாதிரி தான் நீங்களும் தப்பு பண்ணீங்க. நான் மட்டும் சின்ன வயசுலேருந்தே நான் சரியான வழியில் வரல. என்ன மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணீங்க. நான் எப்படி இடையில தெரிஞ்சுக்கிட்டு சரியான வழியில் வந்தனோ அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறதுனால நீங்களும் சரியான வழியில் என்னை பின்தொடர்வீர்கள். பின்தொடர்ந்து தான் ஆகணும். என்ன நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா நீங்கள் மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் என்னை நீங்கள் புறக்கணிச்சிட்டு இவன் பைத்தியக்காரன், இவன் புலம்புறான் அப்படின்னு எனக்கு ஏதாவது நீங்கள் பட்டம் கொடுக்க முயற்சி செய்தால், என்ன ஒரு கட்டம் கட்டலான்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுடைய நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது என்று தான் பொருள். நீங்கள் உங்கள் நிலைமையை மேலும் மேலும் மோசமாக்கிக்கிறீங்க. நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் என்பதை ஒத்துக்கோங்க. நீங்கள் எல்லாருமே ஏன்னா தவறான வழியில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். போகாத ஊருக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. போகாத ஊருக்கு அந்த வழி போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறோன்னு நினச்சி போயிட்டுருக்கீங்க. அந்த ஊர் பெரிய பள்ளத்தாக்கில் முடிய போகுது. அந்த உங்களுடைய பயணத்தின் முடிவு ஒரு பெரிய பள்ளத்தாக்காக இருக்குதுங்கிறது தெரியாமலே போயிட்டுருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு பரிதாபத்திற்குரியவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அதனால் இப்போவாது வழி தெரிஞ்சதே, நான் அதுக்கிட்ட வழியை கேட்டுட்டு தான் ஒரு ஊருக்கு போவோம். அது மாதிரி ஒருத்தர் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன், நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு. அப்போ நான் சொல்கிறத கேட்டு ஓகே நான் சொல்கிறது உண்மை தான் ஒப்பிட்டு பாருங்கள். நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், இந்த ஆடியோலாம் கேட்டு நான் சொல்கிறது சரியா? ஏன்னா ஒரு சோறுக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்கப்பாங்கள்ல, நான் ஒரு பானை சொத்தையும் உங்கள் கையில் வைக்கிறேன். எல்லா சொத்தையும் சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ வீடியோ இப்போ உண்மையை சொல்கிறவங்களுக்கும் பொய் சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. மக்களுக்கு தெரியும், அந்த அறிவு கொஞ்சம் இருக்குது மக்களுக்கு. இருந்தாலும் மக்கள் ஒன்றும் பெரிய புத்திசாலியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த ஆனாலும் மக்கள் பெரும்பாலான மக்கள் அறிவுடையவங்களாம் கிடையாது. சாதி மதம் நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிற ஆட்கள் இருக்காங்க. உண்மையை கண்டுபிடிப்பதற்கு, உண்மையை புரிந்து கொள்வதற்கு, உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களை நம்பி தான் நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன்.